வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய பிகினர்ஸ் இது வரைக்கும் குவான்டிட்டி ஆப்ட் செக்ஷனே நான் தொட்டதே கிடையாது. எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எந்த புக்கு வாங்கணும், என்ன சிலபஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் ரயில்வே எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிகினர்ஸுக்கு ரொம்பவே முக்கியமான வீடியோ. ஒரு 7 டெக்னிக்ஸ் இருக்குது. இந்த 7 டெக்னிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மேக்ஸ் செக்ஷன் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக வரும். பிகினர்ஸ் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து ஃபர்தராக ஷார்ட்கட்ஸுக்கோ இல்லை ஃபர்தர் அட்வான்ஸ் புக் வாங்கி படிக்கிறதுக்கோ இந்த 7 டெக்னிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ கண்டென்ட் போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. ஓகேவா? எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலும் டாபிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் இருந்தால் நம்ம வந்து 1 by 1 நம்ம லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? ஈச் டாபிக்ஸ் வந்து மேக்ஸில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 13 டாபிக் தான் இருக்குது. ஃபார் ஆல் ரயில்வே எக்ஸாம்ஸ் என்னென்ன எக்ஸாம் இருக்குது, ஆர்ஆர்பியில் ஏஎல்பி, என்டிபிசி, ஜேஇ, டெக்னீஷியன், குரூப் டி அப்படின்ற மாதிரி இருக்குங்களே, எல்லாத்துக்குமே இந்த சேம் சிலபஸ் மட்டும் தான் 13 டாபிக். ஓகேங்களா? 1 by 1 பாருங்கள். நம்பர் சிஸ்டம், அபாடமஸ், டெசிம்பல், ஃப்ராக்ஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷன் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஜாமெட்ரி அண்ட் ட்ரிக்னாமெட்ரி, எலிமெண்ட்ரி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஏஜ் கால்குலேஷன், பை பர்சிஷன், அப்புறம் வந்து மென்சுரேஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 13 டாபிக் மட்டும் தான் வளைச்சி வரப்போகுது. ஸோ எல்லாமே சேம் தான், இந்த டாபிக் ஃபுல்லாகவே சேம் தான். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு வந்து டாபிக்ஸ் நம்ம பார்க்கணும். டாபிக்ஸ் தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். மொத்தம் எத்தனை 7 டெக்னிக்ஸ் இருக்குது, என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான புக்ஸ் வந்து அவைலபிள் அங்கே இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட் டெக்னிக் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வேதிக் மேக்ஸ். எந்த ஒரு காம்படிட்டரும் குவான்டிட்டிவ் ஆப்டிவிட்டி செக்ஷனுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி வேதிக் மேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டேபிள், ஸ்கொயர், கியூப், பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் இது எல்லாமே கண்டிப்பாக ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். என்னடா அவன் குழந்தைக்கு சொல்கிறாங்க டேபிள்ஸ்லாம் படிக்க சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து 1லேருந்து 25 வரைக்கும் நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். எப்போ கூப்பிட்டு கேட்டாலுமே வந்து நம்மளுக்கு இந்த டேபிள்ஸ் எல்லாமே சொல்ல தெரியணும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒவ்வொரு இடத்துல யூஸ் ஆகும். இது தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து அந்த கான்செப்டுக்குள்ளேயே நம்ம நுழையணும். ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சிக்காமல் டேரெக்டாக கான்செப்டுக்குள்ளே நுழைய தேவையில்லை. ஃபஸ்ட்டு டேபிள்ஸ் நீங்கள் பொறுமையாக படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டேபிள்ஸ் நீங்கள் படிக்கணும். அப்புறம் ஸ்கொயர்ஸ் 1லேருந்து 40 வரைக்கும் தெரியணும். கியூப்ஸ் 1லேருந்து 10 வரைக்கும் தெரிஞ்சாலே போதும். பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன், இந்த பர்சன்ட் டு ஃப்ராக்ஷன்லாம் வந்து ரேஷியன் ப்ரொபோர்ஷன் சால்வ் பண்ணுறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேஷியன் ப்ரொபோர்ஷன், அப்புறம் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு, இது எல்லாத்துக்குமே வந்து பர்சன்ட் டு ஃப்ராக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 to 20 இது வரைக்கும் மஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா 16 2/3 பர்சன்டேஜோட ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கலாம். டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி டக்குன்னு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு தான் வேதிக் மேக்ஸ் அப்படின்றது யூஸ் ஆகுது. டேபிள், ஸ்கொயர், கியூப், பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரும் கியூபும் வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோவும் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஷார்ட் ட்ரிக்ஸில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் படிச்சுக்கலாம். முடிஞ்சால் வந்து ஃபாஸ்டஸ்ட் மல்டிப்ளிகேஷன், அதாவது 44 × 55 இது எப்படிப்பா ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? முடிஞ்சால் அதை படிங்க, அப்படின்லாம் விட்டுலாம். ஓகேங்களா? ஏன்னா நிறைய இடத்துல அது யூஸ் ஆகாது. இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு ஃபாஸ்ட்டாக நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும்னா 2 நம்பரை ஃபாஸ்ட்டாக கால்குலேஷன் பண்ணணும்னா சில ட்ரிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணலாம். பட் இருந்தாலும் வந்து இது ரொம்ப பேசிக். ஓகேங்களா? இந்த டேபிள், ஸ்கொயர், கியூப், பர்சன்ட் டு ஃப்ராக்ஷன், அப்புறம் ஷார்ட்கட் டு ஃபைண்ட் ஸ்கொயர் அண்ட் கியூப் இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஓகேங்களா? டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, இதை ஃபஸ்ட்டு மெல்லமாக படிங்க. படித்ததுக்கப்புறம் நீங்கள் இது வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் ஆகணும். ஓகேங்களா? இதெல்லாம் நான் படித்து முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வரணும் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் வந்து பேஸ் மஸ்ட் பி ஸ்ட்ராங். கண்டிப்பாக வந்து பேசிக்காக நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி தான் ஆகணும். ஸோ பேசிக் வந்து எப்படி ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டான ஒரே ஒரு புக்கு மட்டும்தான் இருக்குது, ஆர்எஸ் அகர்வால். எதுக்காக இந்த புக்கை நம்ம ப்ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்றத நான் வந்து தேர்ட் பாயிண்டில் சொல்கிறேன். ஸோ ஆர்எஸ் அகர்வால் புக்கு ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன். பட் ஆனால் குவான்டிட்டிவ் ஆப்டிவில் டச் விட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் புக்கு நீங்கள் வாங்கி படித்தாலும் ஓகே, ஒரே ஒரு புக்கை மட்டும். ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து மேக்ஸ்ன்றது எனக்கு என்னென்ன தெரியாது, ஆப்டிடியூட் பற்றி தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக அட்வான்ஸ் வந்து புக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? போத் தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துலையுமே இந்த புக்கு அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? இங்கிலீஷ் மீடியத்தில் நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது. தமிழ் மீடியத்துக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க. சரிங்களா? சரி, எதுக்காக இந்த புக்கை நம்ம ப்ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ரீசெண்டாக இப்போ நடந்துச்சு பார்த்தீங்களா, நான் முதல்வன் எக்ஸாம், அதாவது ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸ் சென்டருக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கவர்மெண்ட் நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் முதல்வன் அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலிமா கண்டக்ட் பண்ணாங்க. அதில் கேட்கப்பட்ட எல்லா கொஸ்டினுமே இந்த ஆர்எஸ் அகர்வால் புக்கில் தான் எடுத்தாங்க. ஓகேங்களா? சரி, இந்த புக்கில் அப்படி என்ன தான்ப்பா வந்து பெரிய லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இப்போ பேசிக் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் எல்லா பாசிபிள் வேவ்லையும் கொஸ்டின்ஸ் எடுத்துருப்பான். இப்போ உதாரணத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தனி வட்டி அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு
தனி வட்டியில் வந்து எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு பிரின்சிபல் கேட்கலாம், பிரின்சிபல் கொடுத்துட்டு வந்து அமௌண்ட் கேட்கலாம், அது போல் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கலாம், அப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாசிபிள் வேவ்லும் இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பான். எல்லாமே பேசிக் லெவலில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாமா அப்படின்ற ஐடியா நமக்கே வந்துடும். ஸோ அப்போ அந்த பேசிக்ஸ் லெவலில் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் டஃப்பான கொஸ்டின் கேட்டாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து நீங்கள் மைண்ட்குள்ளே கால்குலேஷன் வச்சுக்கலாம், இந்த கொஸ்டின் இப்படி போடலாம் அப்படின்ற ஒரு தாட்டே உங்களுக்கு உருவாகும். ஏன்னா எல்லா பாசிபிள் வேவ்லையும் வந்து இவங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்காக தான் ஆர்எஸ் அகர்புக்கு ப்ரெஃபர் பண்ணுறது. சரிங்களா? போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் படித்தம் இருக்குது. 1 செகண்ட் சொல்கிறேன். நீங்கள் இந்த புக்கை வாங்கினா மட்டும்தான் பேசிக்காக வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ண முடியும். பேசிக்காக ஸ்ட்ராங் பண்ணால் தான் ஷார்ட்கட்டுக்கு போக முடியும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், ஃபர்தராக அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ப்ரொசீஜர் பண்ணி நீங்கள் குவான்டிட்டி ஆப்டிடியூடில் ஒரு மாஸ்டர் ஆக முடியும். சரிங்களா? சரி, இந்த புக்கை வந்து நம்ம வாங்கணும். வாங்கிட்டு எவ்வளோ மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 3லேருந்து 4 மணி நேரம் இந்த மேக்ஸ் செக்ஷனுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, உதாரணத்துக்கு அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்போம். அந்த டாப்பிக்கை வந்து ஒரு 3 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஒரு 10 கொஸ்டின் தான் உங்களால் போட முடியுதுன்னா விட்டுடலாம். விட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ரீசனிங் அப்படின்ற வேற ஒரு சப்ஜெக்ட் நம்மளுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரீசனிங்க்கு நீங்கள் மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக ஈவினிங்கோ இல்லை நைட்டோ நீங்கள் வந்து ஜிஎஸ்ஓ ஜிகோ படிக்கிறீங்கன்னு வைங்களேன். படிச்சுட்டு மறுநாள் காலைல திரும்பியும் இந்த 3-4 மணி நேரம் மேக்ஸுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதை அப்படியே ரிவைஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே தான் இருக்கணும். ஓகேங்களா? அந்த டாப்பிக் முடிச்சு தான் நீங்கள் ஃபர்தராக மூவ் ஆகணுமே. ஸோ கண்டிப்பாக 3லேருந்து 4 மணி நேரம் டெய்லியும் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு பேசிக் கிட்டத்தட்ட 3லேருந்து 4 மாதத்துக்குள்ளே உங்கள் பேசிக்கே கிளியர் ஆகும். ஓகேங்களா? கண்டிப்பாக மேக்ஸ்ன்றது வந்து ஒரு லென்த்தி ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஷார்ட் டைம் பீரியட்லாம் படிக்க முடியாது பிகினர்ஸுக்கு. பேசிக் ஸ்ட்ராங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் வேணால் வந்து ஒரு ஃபர்தராக ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணலாம் தவிர பேசிக்ஸு கண்டிப்பாக டைம் எடுக்க தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ ஆர்எஸ் அகர்வால் புக்கு வாங்கிக்கோங்க. டெலகிராமில் இருக்குது, தமிழ் மீடியத்துக்கு இல்லை, இருந்தால் நான் கொடுக்குறேன். சரிங்களா? சரி, இப்போ இதெல்லாமே நம்ம சொல்லியாச்சு. தேர்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் அண்ட் ஆப்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. எந்த ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு தெரியாத பட்சத்தில் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக போட்டு அதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அதனுடைய பேசிக் டெஃபினேஷன் என்ன அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து ஃபர்தராக அடுத்த டாபிக் போகணும். எதுக்காக இப்போ அந்த யூடியூப் சேனலில் போட்டு நான் வந்து அதை எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக பார்க்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இது வந்து ஷார்ட்கட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ நீங்கள் அந்த பேசிக் கான்செப்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அப்போ தான் வந்து ஷார்ட்கட் ஹெல்ப் பண்ணுறது யூஸாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாப்பிக்கே வந்து நம்மளுக்கு புரியலனா நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ்னால் என்ன, செல்லிங் ப்ரைஸ்னால் என்ன, அப்புறம் வந்து ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்ன, ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா என்ன, இதனோட டெஃபினேஷன்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். தெரிஞ்சால் மட்டும்தான் ஷார்ட்கட்டு வந்து போகிறதுக்கு யூஸாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து ப்ராஃபிட் லாஸ் எப்படி நான் வந்து அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேஷன் ப்ரொப்போர்ஷன் இந்த மெத்தடில் நான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து ஹேண்டில் பண்ணுவேன். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு வந்து 10% கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து 10/100 எடுத்துகிட்டு கீழே இருக்கிறத காஸ்ட் ப்ரைஸாக எடுத்துப்பேன், மேலே இருக்கிறத லாஸ் பர்சன்டேஜ் எடுத்துப்பேன். ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் தெரியும், லாஸ் தெரியும், இதில் வந்து நம்ம செல்லிங் ப்ரைஸ்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட்டுக்கு நான் வருவேன். எப்போ உங்களுக்கு இதை காஸ்ட் ப்ரைஸாக எடுக்கணும், இதை லாஸ் எடுக்கணும், இதை வந்து செல்லிங் ப்ரைஸாக எடுக்கணும் எப்போ தெரியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான். ஓகேங்களா? அப்படி பண்ணால் தான் நீங்கள் ஷார்ட்கட் அப்ரோச் பண்ணுறதுக்கே உங்களுக்கு தெரியுமே. அப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் எப்படி போடுவேன்னா ட்ரீ மெத்தட் தான் போடுவேன். ஓகேங்களா? ட்ரீ மெத்தடில் போடுவேன். ஒரு வருஷத்துக்கு கேட்டால் 1 கோடு, 2 வருஷத்துக்கு கேட்டால் 2 கோடு, 3 வருஷத்துக்கு கேட்டால் 3 கோடு அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு ட்ரீ மெத்தட் மாதிரி நான் ஃபாலோ பண்ணுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஃபுல்லாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துப்பேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வருஷம் ஒரே மாதிரி தான் அமௌண்ட் வரும். ஓகேங்களா? மாறாது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட டெஃபினேஷன் என்ன, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் இந்த இடத்துல ஒரே வேல்யூ போட்டுகிட்டே வருவேன். உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், எதுக்குல அந்த இடத்துல ஒரே வேல்யூ போடுறான், அதையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேம் வேல்யூ தான் வருது, ஏன் வருது அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எந்த வருஷமே மாறாது, அதே வருஷம் தான், அடுத்த வருஷமும் அதே அமௌண்ட் தான் இருக்கும். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எழுதுறப்ப இதோட இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி போடுவேன், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி போடுவேன். அப்போ இந்த பேசிக் டெஃபினேஷன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் ஷார்ட்கட் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், யூடியூப் சேனலில் பேசிக் கான்செப்ட் பிகினர்ஸுக்குன்னு சொல்லிட்டு பேசிக் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாட் இஸ் காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் என்ன, வாங்கிய விலை என்ன, விற்ற விலை என்ன, விற்ற விலையோட வாங்கிய விலை கம்மியாக தான் லாபம் வரும், இல்லைனா நஷ்டம் ஏற்படும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன, லாபம் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத வந்து ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படியேப்பட்ட யூடியூப் சேனலில் தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த பேசிக் கான்செப்ட்லாம் ஃபைன் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் தான் இது போல் ஷார்ட்கட்டுக்கு நீங்கள் வரணும். நம்ம இந்த புக் இருக்குது பார்த்தீங்களா, என்ன புக் அது, ராகேஷ் யாதவ்,
அவர்லாம் வந்து இது போல் மெத்தட் தான் டேரெக்டாக அப்ரோச் பண்ணுவார். இது போல் மெத்தட் தான் டேரெக்டாக அப்ரோச் பண்ணுவார். சரிங்களா? ஸோ டேரெக்டாக உங்களுக்கு வந்து ரேஷியோவில் 1/10 இது காஸ்ட், இது சிங்கிள் செல்லிங் ப்ரைஸு, இது வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்தால் நம்மளுக்கு புரியாது. எதை காஸ்ட் ப்ரைஸ் எடுக்கணும், எதை வந்து லாஸ் பர்சன்டேஜ் எடுக்கணும், ஏன் எடுத்தோடனே இதை காஸ்ட் ப்ரைஸாக போடுறேன், ஏன் செல்லிங் ப்ரைஸை போடக்கூடாது அப்படின்ற டெஃபினேஷன் வந்து எக்ஸ்பிளனேஷன் தான் தெரியும். ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆல்வேஸ் கால்குலேட்டட் ஆன் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? இதெல்லாமே டெஃபினேஷனில் உங்களுக்கு வரும். ஸோ அதனால நான் இங்கே வந்து கீழே வந்து டேரெக்டாக காஸ்ட் ப்ரைஸ்னு எடுத்திருப்பேன். சப்போஸ் கொஸ்டினில் செல்லிங் ப்ரைஸ்னு கொடுத்தா மட்டும்தான் நான் இங்கே செல்லிங் ப்ரைஸ்ன்றது எடுப்பேன். அது எல்லாமே பேசிக்கில் நீங்கள் லேர்ன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஷார்ட்கட் அப்ளை பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சொல்கிறது புரியுதுல? அதனால் பேசிக்காக இருக்கிற எல்லா டெஃபினேஷனுமே கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுபோல் யூடியூப் சேனல் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன். அவங்க வந்து பக்காவாக வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பேசிக்ஸ் லெவல் கொஸ்டின் தான். அவர் வந்து ஷார்ட்கட்டே அப்ரோச் பண்ண மாட்டார். அவர் வந்து பேசிக் லெவலில் இருக்கிறது அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் மெத்தட் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவார். அதனால் நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு இல்லை சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது யூடியூப் சேனல் பிடிச்சாலும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஸு. நீங்கள் இதை படித்து பார்த்து டெய்லியும் வந்து ஒரு ஆப்ஸில் குவிஸ் போட்டு தான் ஆகணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ADA 247 அந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் டெஸ்ட் புக் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்தியா பிக்ஸ் அப்படின்ற ஒரு பேசிக் லெவலில் இருக்க கொஷின்ஸ்லாம் இதில் இருக்கும் இந்தியா பிக்ஸில். ஸோ அப்புறம் வந்து டெஸ்ட் புக் ஆப்பு. இந்த ஆப்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி குவிசஸ் இருக்கும். அந்த டெய்லி குவிசஸை நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். ரேஷன் ப்ரொபோர்ஷன் டாபிக் படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த அடாவில் வந்து டாபிக் வைஸாகவே அவங்க கொடுப்பாங்க. அந்த டாபிக் வைஸாகவே நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தாலும் சரி ஓகே நம்மளுக்கு வந்து இந்த கொஷின்ஸ்லாம் தெரியுது, கரெக்டாக தான் நம்மளுக்கு போயிட்டுருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ 3வது பாயிண்ட்டை நீங்கள் இதுதான் பண்ணணும். கான்செப்ட் தெரியலனா யூடியூப் சேனலில் பார்க்கணும். பார்த்துட்டு பேசிக் லெவல் கான்செப்ட் டெஃபினேஷனோடு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் படித்து பார்த்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்புறம் ஆப்பில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மந்த்து. நான் எவ்வளோ மந்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும்? பிகினராக இருக்கிறவன் நான் வந்து ஒரு ஹோல் கான்செப்டோ இல்லை 70% கான்செப்ட் எப்போ முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா 4லேருந்து 5 மந்த்து கம்பல்சரி ஆகும்பா. ஏன்னா வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசனிங் கூட 2 மந்தில் கற்றுக்கலாம். பட் ஆனால் மேக்ஸ் கண்டிப்பாக 4லேருந்து 5 மந்த் ஆகும். பொறுமை மட்டும்தான். ஓகேங்களா? ரொம்ப பொறுமையாக இருந்தீங்கன்னா தான் மேக்ஸ்ன்றதே கற்றுக்க முடியும். சில டாபிக்லாம் படிக்கிறப்ப தலை வலியும் மண்டை காயும் நம்மளுக்கு. அந்த டைம்லாம் முடிச்சுட்டு நீங்கள் பேசாமல் இருந்துடலாம். ஓகேங்களா? ஸோ மறுநாள்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த டாபிக் கற்றுக்கிறப்ப எனக்கு உண்மையாலுமே தலை வலிச்சது ஒன்று ஞாபகம் இருக்குது. ஃபுல்லாக உட்காந்து காலிலேருந்து நைட் வரைக்கும் ஒரே டாப்பிக்கில் எனக்கு அப்போ பிரித்து படிக்கணுன்ற ஒரு அறிவு கூட இல்லை. ஓகேங்களா? ஃபுல்லாக ஒரே நாள் உட்காந்துட்டேன். இந்த காமன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்குறேன். எனக்கு ஷார்ட்கட் எனக்கு அப்போ தெரியாது. அந்த ட்ரீ மெத்தட்லாம் நான் ஃபைன் பண்ணல. ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாக பார்க்குறேன், தலைவலிக்குது. மற்ற எந்த டாப்பிக் பார்க்கல, விட்டுட்டேன். ஏதாவது ஒரு டாபிக் எடுத்தால் அதிலே நம்ம உட்காந்துருக்கூடாது. பிடிக்கலையா கொஞ்சம் மூடி வச்சுட்டு மறுநாள் கூட நம்ம எடுத்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்கிறேன். ஓகேங்களா? பட் ஆனால் 4லேருந்து 5 மந்த்து கம்பல்சரி ஆகும் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடி நீங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் விட்டு ஒரு 3 மாதம் இருக்கும். ஸோ அப்போ ஃபர்தராக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறதுக்கோ இன்னும் கொஞ்சம் நல்லா டைம் இருக்கும்ன்றேன். ஸோ அதனால் பிகினராக இருக்கிறவங்க இப்போவே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் NTPC எக்ஸாம் வரத்துக்குள்ளே. சரிங்களா? ஸோ 4 to 5 மந்த் ஆகிடும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அகைன் சொல்கிறேன், இது வந்து ஒரு லென்த்தி ப்ராசஸ் தான். பொறுமையாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ரீசனிங் கூட 1 or 2 மந்த்தில் நீங்கள் கற்றுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் ஷார்ட்கட் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த சிலபஸ் பார்க்கணும், புக்கு வாங்கணும், அந்த தெரியாதவங்களுக்கு யூடியூப் சேனல் வந்து பார்த்து கற்றுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஃபைனலாக தான் ஷார்ட்கட்டு ஒரு 70% கற்றுக்கிறதுக்கப்புறம் தான் ஷார்ட்கட்டுக்குள்ளே நீங்கள் தேடி பார்க்கணும். இந்த ராகேஷ் யாதவ் போன்ற புக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எப்படிலாம் சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ட்ரீ மெத்தடில் ஃபாலோ பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷன் ப்ரொபோர்ஷன் மெத்தட் வந்து இந்த பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ராஃபிட் லாஸ் அதை வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து கம்பாரிசன் மெத்தடில் சில கொஸ்டின் நான் சால்வ் பண்ணுவேன். ஓகேங்களா? ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி கண்டுபிடிப்பேன். கம்பாரிசன் மெத்தடில் சால்வ் பண்ணுவேன். அதுபோல் நமக்கு பிடிச்ச மெத்தடில் வந்து நீங்களே வந்து ஷார்ட்கட்டை வந்து கிரியேட் பண்ணி கூட வச்சுக்கலாம். சரிங்களா? பட் ஆனால் இப்போ ஒன்று சொல்லிக்கிறேன். ஷார்ட்கட் அப்படின்றது வந்து ஒரு மெத்தட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு நான் வந்து இந்த ட்ரீ மெத்தடை வந்து செலக்ட் பண்ண பார்த்தீங்களா, எல்லா கொஸ்டினுமே ட்ரை பண்ணி பார்ப்பேன். எல்லா கொஸ்டினுமே அப்ளை பண்ணி பார்ப்பேன். காமன் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எதை கேட்டாலுமே இந்த ட்ரீ மெத்தடில் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். எல்லா கொஸ்டின் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இந்த ஷார்ட்கட்டுன்றது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். அட்லீஸ்ட் 90% கொஸ்டினுக்காக இந்த இது அப்ளிகபிள் ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 2 கொஸ்டின் தான் வரும், 3வது கொஸ்டின் வரல, 4வது கொஸ்டின் வரல அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் விட்டுட்டு டேரக்ட் மெத்தடே போகலாம். ஓகேங்களா? ஏன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸோ இது போல் அந்த ரேஷியோ சொன்ன பார்த்தீங்களா, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ரேஷியோ மெத்தட் சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டினுக்கு யூஸ் ஆகும். ஆனால் நான் அதை ஃபாலோ பண்ணேன். அது போல் எல்லா கொஸ்டினுக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா ஷார்ட்கட் அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்டு. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண வந்ததுக்கப்புறம் மார்க் டெஸ்ட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் வைஸாகவே இருக்கும். மேக்ஸு, ரீசனிங், ஜிகே அது மாதிரி செக்ஷன் வைஸாக இருக்கும்.
மேக்ஸ் நீங்கள் படித்து பார்க்குறப்ப செக்ஷன் வைஸாகவே போடலாம். அடாலெலாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து மார்க் டெஸ்ட் போடுவாங்க. செக்ஷன் டெஸ்ட் சொல்கிறேன் ஓகேங்களா. அந்த அடா ஆப் இருக்குது, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் டெய்லியுமே வந்து உங்களுக்கு குவிசஸ் மாதிரி போடுவாங்க, டெய்லி குவிசஸ் மாதிரி போடுவாங்க, செக்ஷன் வைஸ் குவிசஸ் போடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் போய் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்டேஜெலாம் பார்த்தீங்கன்னா அடால தான் குடியே இருப்பேன் நான். 3000 2000 கொடுத்து வருஷத்துக்கே வாங்கிடுவேன். வாங்கிட்டு அதிலேயே தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே தான் இருப்போம் ஒரு சீசன்லாம். நான் படிச்சது பேங்க் எக்ஸாம் படிக்கிறப்ப சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரயில்வே எஸ்எஸ்சி எல்லாத்தையுமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காசு கொடுத்து எதுவும் வாங்காதீங்க சரிங்களா. நான் இந்த யூடியூப் வரப்போ நான் சொல்லலான்னு பார்த்தேன், எந்த ஒரு திங்ஸுமே காசு கொடுத்து வாங்கக்கூடாது. பேசிக்ஸில் இருக்கிறப்ப ஃப்ரீயாக இருக்கிற மெட்டீரியலையும் ஃப்ரீயாக இருக்க சேனலையும் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். காசு கொடுத்து வாங்க தேவையில்ல. 1500 2000 3000 அப்படிலாம் கொடுத்து வாங்க தேவையில்ல. நீங்கள் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்கள் செலவு பண்ணலாம். புக்ஸுக்கு வாங்கலாம். பட் ஆனால் எதுவுமே நம்ம பேசிக்ஸே தெரியாதப்போ இது காசு கொடுத்து போகணும்னு கேட்குறேன். பேசிக்ஸே தெரியாதப்ப நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற மெட்டீரியல்ஸோ இந்த யூடியூப் சேனலில் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கோர்சஸ் கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இப்போ ஒரு கொஸ்டின் நீங்கள் கற்று முடிச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போடுறப்ப கண்டிப்பாக டைம் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகுதுன்னு வைங்களேன். நெக்ஸ்ட் வாட்டி போடுறப்ப ஒரு அதே 5 டைம் கூட ஆகட்டும். ஆனால் அடுத்தடுத்து நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் அந்த போல் வந்து டைம் சுருக்கிக்கிட்டே போகணும். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் வந்து எடுத்து எழுதுகிறப்ப வந்து பேனாவை எடுத்து எழுதிடணும். ஒரு கொஸ்டினாக சிபி எவ்வளோ, லாஸ் எவ்வளோ, அப்புறம் வந்து செல்லிங் பெருசு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பேனாவை எடுத்து எழுதி பார்க்கணும். அடுத்தடுத்து நீங்கள் வந்து மாஸ்டர் ஆகிறப்ப மைண்டை நீங்கள் கால்குலேஷன் பண்ணிடணும். இதோடு இது கூட்டினா இதான் வரும் இதான் வரும்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணின்னு வரப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும் சரிங்களா. ஃபைனலாக வந்து பொறுமை முக்கியம். ஜாலியாக நிதானமாக இருங்க ஓகேங்களா. ரொம்ப அவசரப்பட்டு இன்றைக்கே அதை முடிச்சாகணும் இல்லைனா வேலைக்கு ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் சூஸ் பண்ணுற டாபிக் இருக்குது பார்த்தீங்களா. சப்போஸ் அதாவது கொஷின்ஸ் 1 2 வராமல் கூட போகலாம். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்டாக கேட்பாங்க. ஒரு 5 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வைங்க. நீங்கள் வந்து ஒரு கஷ்டமான ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அதில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு மேபி அதுலேருந்து வராமல் கூட போகலாம் சரிங்களா. அதனால் அந்த டைமில் உங்களுக்கு படிக்க பிடிக்கலன்னா தயவுசெய்து இந்த படிப்பை மூடி வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா. மைண்ட் கால்குலேஷன் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்குமே மைண்டு கால்குலேஷன் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மைண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ நீங்கள் ஈஸியாக வந்து கிராக் பண்ணலாம் சரிங்களா. ஸோ மொத்தமாக வந்து 7 மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பிகினர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடில் ஒரு மாஸ்டர் ஆகலாம் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து இந்த சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த வேதிக் மேக்ஸ்லாம் படித்ததுக்கப்புறம் எதுலேருந்து அதிகமாக வந்து மார்க் கேட்குறான் அப்படின்றத ஒரு அனலைஸ் பண்ணுறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு எதுவுமே தெரியலப்பா, நான் வந்து பேசிக்காக இருக்கிறேன், எனக்கு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா ஃபஸ்ட்டு 8 டாபிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு 8 டாபிக்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எது வேணால் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்பர் சிஸ்டம் இருக்கலாம், எல்சிஎம், ரேஷன் ப்ரோபோர்ஷன், பர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க், எது வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 8 டாபிக் இருக்கிறத நீங்கள் எது வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கீழே இருக்க டாப்பிக்லாம் ஒரு 2-3 கொஸ்டின் தான் கேட்பான். பட் மேலே இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் சரிங்களா. அதனால் ரொம்ப நிதானமாக டைம் எடுத்தாலும் பரவாயில்ல பிகினர்ஸாக இருக்கிறவங்க சரிங்களா. ஒன்ஸ் நீங்கள் பிகினர்ஸ் அப்படின்றத முடிச்சது எப்போ தெரியும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸை பார்த்தோன்னு தெரிஞ்சிடும். இப்படி தான் அப்ரோச் பண்ணணும்ப்பா, இப்படி தான் வரும் அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு புக்ஸ் நிறையா இருக்குது, அட்வான்ஸ்டு ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப எங்கே யூஸ் பண்ணணும் எங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் ஷார்ட்கட் போட்டாலுமே வராது தெரியும், அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம போயிடலாம் சரிங்களா. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பிகினர்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் ஏற்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்எஸ் அகர்வால் புக்கு டெலிகிராமில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியத்துக்கு கிடச்சா கண்டிப்பாக நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அப்படிலாம் காசு கொடுத்து கூட நீங்கள் வாங்கிக்கோங்க சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. தேங்க்யூ.